வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பிலான மற்றுமொரு பிரேரணை ஐநா மனித உரிமைகள் பேரவையில். மக்களின் போராட்டங்களே இலங்கை தொடர்பில் சர்வதேச கவனத்தை ஈர்க்கச் செய்துள்ளது. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. வடமாகாணம் உள்ளிட்ட சில பகுதிகளில் கடும் வெப்பம். அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுரை. கச்சதீவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி, பிரதமரின் செயலகம், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், அமைச்சரவை அலுவலகங்கள் மற்றும் அரச சேவை ஆணைக்குழுக்கள், நீதி சேவை, போலீஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட 22 நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடுகளை தோற்கடிப்பதாக ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் அண்மை காலமாக கூறி வந்ததுடன் அவர்கள் இன்று சபையில் வாக்கெடுப்பினை கோரினர். எனினும் சபை முதல்வரும் பிரதமரும் வாக்கெடுப்பு தேவையில்லை என அறிவித்தனர். இதற்கமைய ஆட்சேபனை மாத்திரம் பதிவு செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடுகளை தோற்கடிப்பது தொடர்பிலான யோசனையை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்திருந்தார். ஒதுக்கீடுகள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இன்று அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். අපි මේකට ඡන්ද දෙන එකේ තේරුමක් නැහැ කියන අදහස තමයි අපි මුලින්දම කියාගෙන හිටියේ. இதற்கு ஆதரவாக வாக்களிப்பது அர்த்தமற்றது. அந்த நிலைப்பாட்டிலேயே ஆரம்பம் முதலிருந்தோம். இன்றும் அதே நிலைப்பாட்டில் இருந்தோம். கட்சி ஜனாதிபதிக்கான ஒதுக்கீடுகளுக்கு எதிராக வாக்களிக்க கூடாது என தீர்மானித்தது. அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நேற்று ஜனாதிபதிக்கு ஆதரவான சுமார் 25 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வரவில்லை. அதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கலாம். கட்சி தீர்மானம் எடுத்தால் அதனை மீறி செயற்பட முடியாது. உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றுதல், உண்மை மற்றும் மறுசீரமைப்பு ஆணைக்குழுவை ஸ்தாபித்தல் உள்ளிட்ட மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை ஊக்குவிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் காணப்படும் விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் கால அவகாசம் வழங்குமாறு 40வது கூட்டத்தொடரில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி சமர்ப்பித்துள்ள இந்த பிரேரணையில் கோரப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. அமெரிக்கா பேரவையிலிருந்து விலகியுள்ளமையினால் பிரித்தானியாவின் தலைமையில் கனடா, ஜெர்மன், மாண்டினீக்ரோ, வடக்கு மெசிடோனியா மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளுடன் இலங்கை இணை அனுசரணையுடன் இம்முறை பிரேரணையை சமர்ப்பித்துள்ளது. இலங்கையில் காணப்படும் ஜனநாயக நிறுவனங்களின் ஊடாக 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இடம்பெற்ற அரசியல் நெருக்கடி தீர்க்கப்பட்டமை புதிய பிரேரணையின் ஊடாக வரவேற்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டமை உள்ளிட்ட முக்கிய பல நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்களுக்காக மனித உரிமைகள் பேரவையிடம் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதன் முன்னேற்றம் தொடர்பில் 43வது மற்றும் 46வது கூட்டத்தொடர்களின் போது ஆராயப்படவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இம்முறை கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் குழு பெயரிடப்பட்டது. ஜெனீவா குழுவுக்கு மஹிந்த சமரசிங்க தலைமை வகிப்பதாக இதற்கு முன்னர் கூறப்பட்ட போதிலும் அவருக்கு பதிலாக வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன இம்முறை குழுவுக்கு தலைமை தாங்க உள்ளார். கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேந்திராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரின் பொது விவாதத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றினார்.
However, ever since the passing of resolution 30 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதிலிருந்து அதற்கு இணை அனுசரணை வழங்கிய இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்களான ஜனாதிபதியும் பிரதமரும் குற்றவியல் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நிராகரித்து வருகிறார்கள். இன அழைப்பினால் பாதிக்கப்பட்டவர்களோ குற்றவியல் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் கோரி நிற்க இந்த கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இன அழைப்பினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய பிரதமரோ மன்னிப்போம் மறப்போம் என வெளிப்படையாக கூறியுள்ளார். நாடுகளை மையப்படுத்தி இலங்கை மீதான இந்த தீர்மானங்களை நியாயப்படுத்துவதற்கான முக்கிய காரணிகளான குற்றவியல் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் தொடர்ச்சியாக இலங்கை அரசு நிராகரித்து வருகின்ற நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையானது பாதிப்படைந்த மிக பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு குற்றவியல் நீதியை வழங்க முடியாது என்பதை தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது. தீர்மானத்தில் கூறப்பட்ட ஏனைய விடயங்களில் பெயரளவுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை முன்னேற்றங்களாக காண்பிப்பதும் தாம் வழங்கிய உறுதிப்பாட்டை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடிப்பதும் இலங்கை அரசின் நேர்மையற்ற பண்பையும் கபடத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. மக்களின் போராட்டங்களே இலங்கை தொடர்பில் சர்வதேச சமூகம் மாற்று நடவடிக்கைகளை எடுக்கும் நிலைமைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஐநா தீர்மானத்தினை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் இலங்கையை பாதுகாப்பு சபையூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அல்லது சர்வதேச நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட தகுந்த பொறிமுறையூடாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருவதாக வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் கூறியுள்ளார். அத்தோடு ஐநா மனித உரிமைகள் சபை தனது அலுவலகத்தை இலங்கையில் திறந்து விசேட பிரதிநிதி ஒருவரையும் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட மக்களின் போராட்டங்களிலும் இந்த கோரிக்கைகளை விடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடக்குமுறைகளுக்கு எதிரான தமிழ் மக்களின் போராட்டமும் நீதிக்கான போராட்டங்களும் இன்று எழுச்சியடைந்துள்ளதாக சி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பெண்களும் இளம் சமுதாயத்தினரும் சாத்வீக வழிகளில் அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து சமாதானத்தையும் நீதியையும் நிலைநாட்டிய பல உதாரணங்கள் உலக வரலாறுகளில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்வரும் 16ஆம் திகதி முற்றுவெளியிலும் 19ஆம் திகதி மட்டக்களப்பிலும் நடைபெறவுள்ள போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர். தற்போது மீண்டும் கால நீடிப்பினை வழங்க எம் பிரதிநிதிகளும் அரசு சார்ந்தவர்களும் போகின்றார்கள். இன்று பிரதமராக இருக்கின்றவர் பதவிக்கு வர முதல் எங்களை கிளிநொச்சி மாவட்டத்திலே சந்திக்கும் போது கூறியிருந்தார், நான் இப்போது பதவியில் இல்லை, நான் பதவிக்கு வந்தால் 3 மறைமுகமான தடுப்பு முகாம்கள் இருக்கின்றன, அதற்குள் இருக்கிறவர்களை நான் வெளிப்படுத்துவேன், உங்களுடைய உறவுகளை தேடி கண்டுபிடிச்சு தருவேன் என்று. அதே நேரம் பலாலியிலே வந்து அவர் பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கே கூறியிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று. தற்சமயம் கிளிநொச்சிக்கு வந்த போது அடிக்கல் நாட்டு விழாவிலே மறப்போம் மன்னிப்போம் என்றிருக்கிறார். உண்மையிலேயே அதை எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளும் அதில் இருந்திருக்கின்றார்கள், அதனை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவருக்கு அது மறுப்பாக அவர்கள் பேசவில்லை, முதுகிலே தடவி அவருக்கு ஆராட்டி எடுத்து வழி அனுப்பி வச்சிருக்கிறார்கள். இந்த 6000 ரூபாய் தரலாமன்ற பதில் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த அப்படி ரணில் வந்தார், இந்த யாழ்ப்பாணத்தில் நான் பொங்குறேன் படைக்கிறேன் பொங்கி சரிக்குது என்று கடைசியார் சொன்னார், எல்லாரும் செத்துட்டு நம்ம ஒரு தரம் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பொங்கி போட்டு தப்பி போனா நான் கிண்ணச்சி மாவட்டத்தில் வந்து ரணில் செய்துட்டு போயிருந்தா நாங்கள் கொலை செய்து தான் அவனை அனுப்பியிருப்போம். காலதாமதம் கொடுக்க வேண்டாம், காலதாமதம் கொடுக்க வேண்டாம். மக்கள் இந்த கண்ணீர் உங்களுக்கு உங்களோட கண்ணீராக நினைச்சு எங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்க. எங்களோட பிள்ளைகளை காட்டுறதுக்கு ரகசியமாங்களை கண்டுபிடிங்கோ, ரகசியமாங்களை கண்டுபிடிங்கோ. நான் இதை தேங்க வைப்பேன். பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து.
இலங்கை இணை அனுசரணை வழங்கும் பிரேரணை ஒன்று ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது விமர்சிப்பவர்களின் யோசனை என்னவென எனக்கு தெரியவில்லை. எனினும் இந்த பிரேரணையில் நமக்கு 11 தடவைகள் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த பிரேரணையை மாற்ற வேண்டும் என நான் கேள்வி எழுப்புகிறேன். நாம் இதனை மென்மேலும் மேம்படுத்த வேண்டும். திருகோணமலை மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமைச்சர்கள் அந்த மாணவர்களின் பெற்றோருடன் தொலைபேசியூடாக கலந்துரையாடினர். மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அருகில் கூட செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. ஜனாதிபதி அனுப்பவுள்ள மஹிந்த சமரசிங்க 10 வருடங்களுக்கு மேலாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சென்றார். இலங்கைக்கு எதிராக 2002, 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. அதுவே நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி. நிறைவேற்ற அதிகாரமும் அரசியலமைப்பும் நீதித்துறையும் தமது அதிகார எல்லைகளை அறியாது அடுத்தவரின் செயற்பாட்டையும் முன்னெடுக்க முயற்சித்ததால் நெருக்கடி ஏற்படும். 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது நான் அவருக்கு இதனை கூறினேன். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதில் நீங்களே முக்கிய பங்கு வகித்தீர்கள். அந்த காலப்பகுதியில் நாம் கூறிய விடயங்களை ஜனாதிபதி செவிமடுத்தார். 99% அதிகாரங்களை பிரதமருக்கு வழங்கினார். பாராளுமன்றத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தவன் என்ற வகையில் ஜனாதிபதி வெற்றி பெற்றார். இவை தேங்காய் கதைகள், குருநாகலை சில்லறை கதைகள். உயர்நீதிமன்றம் சென்றனர். அதிகாரங்களை வழங்க முடியாது என உயர்நீதிமன்றமே கூறியது. தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி 3 அனுப்புவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். இந்த நிலைப்பாடு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறுபட்டது. ஜனாதிபதி அரசாங்கமன்றி தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை முன்னிறுத்துவாராயின் எம்மால் இந்த ஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியுமா? ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வேறு குழுவொன்று செல்ல உள்ளதா என மஹிந்த சமரசிங்கவுடன் கேட்க விரும்புகிறேன். இதனை இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியால் தமது விசேட பிரதிநிதியாக எவரையேனும் அனுப்ப முடியும். இது தொடர்பில் சுமந்திரன் கேள்வி எழுப்புவது முற்றிலும் தவறானது. நேற்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தற்போதைய நிலை தொடர்பில் அனைவரையும் தெளிவுபடுத்துமாறு ஜனாதிபதி என்னிடம் கூறினார். வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவின் தலைமையில் எமது குழு மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு எமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என நான் கூறினேன். நான் செல்வதில்லை என கூறினேன். ஜனாதிபதி அறியாமல் இதனை முன்னெடுக்க முடியாது. 30(1) பிரேரணையின் 34(1) எனும் பிரேரணையில் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்னவென கேட்க விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த போது இந்த விடயங்களை கூறவில்லை. அரசாங்கத்தில் உள்ளவர்களை அனுப்ப வேண்டும். நீங்கள் சந்தர்ப்பவாதிகள். அமைச்சு பதவிகளை பெறுவதற்காகவே வந்தீர்கள். இப்போது செல்கின்ற குழுவும் அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்புவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. அந்த டாக்டர் மனோகரவின் தந்தையிடம் சாட்சியம் அளிக்க வேண்டாம் என வாகனம் வழங்குகிறேன் என்று யார் கூறியது? பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு பேருக்கு வாய்வீதம் பேசிக்கொண்டு எமது மக்களது நிதியை வீணடித்துக் கொண்டு எமது மக்களுக்கு கடுகளவேனும் பயனில்லாத வகையில் இருக்கின்ற தமிழ் தரப்பினரை போல் இந்த அரச நிறுவனங்களும் இருந்துவிடக்கூடாது. இன்று இந்த நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பொருளான தேயிலையை பயிர்ச்செய்கை தொடர்பில் போதிய அக்கறையின்மையால் காணப்படுகின்றது. தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இந்த நாட்டிலே ஒரு ஒற்றையாட்சியே இல்லாத, ஒற்றையாட்சியில் ஒருபொழுதும் இந்த நாட்டிலே அதிகாரங்கள் முறையாக பயிரப்பட்ட ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த நாட்டில் மீண்டும் எங்களுடைய இன பிரச்சனை தீர்க்கப்படாது விட்டால், எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படாது விட்டால், மனித உரிமை பேரவையுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக எதிர்காலத்தில் எழக்கூடிய போராட்டங்கள் இந்த நாட்டில் மீண்டும் எடுக்க நிச்சயமாக சர்வதேச நாடுகளுக்கு ஒரு கடப்பாட்டை இங்கு ஈடுபாடுகளை கொள்ள செய்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. பொதுஜன பெரமுன இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கல்யாணம் கட்ட புள்ளைக்கு வீடு தார சொல்லுறது. வீடு பேங்க்ல லோன் எடுத்தது என்ன தர வேணும்? ஜாப் செய்ய ஆக்களுக்கு தான் லோன் எடுத்து. இந்த பட்டதாரி புள்ள இருக்கிறது 70,000, 70,000 இருக்கிறது. ஜாப் இல்லை.
அவர் கல்யாணம் கட்ட நேரத்திலே அவருக்கு லோன் தாரையா? வரவு செலவு திட்டம் இலங்கை வாழ் மக்கள் ஒருத்தருக்கும் 5% பிரோசனம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன்னு எங்கனையுமே அவங்களுடைய அவங்க அடித்த புத்தக கையேடுகளிலேயோ புத்தகங்களிலேயோ எங்கனையுமே குறிப்பிடவில்லை. வரவு செலவு திட்டத்துக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக அதுக்கு சன்மானமாக சம்பந்தனையாக்கு என்ன கொடுக்குறாங்க வீடு. கொழும்பு 7ங்கிறது அதாவது அதி உச்ச சுபபோகங்கள் கொண்ட ஒரு நகரம் கொழும்பு இலங்கையில். அதில் 1.5 ஏக்கர் கொண்ட ஒரு வீடும், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2 வாகனங்கள் அவருக்காக அழைப்பித்த வாகனங்களையும் அந்த வீட்டோட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. வளர்க்குற நாய் கொடுத்துருக்குறாங்க, நாயை பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் கொடுத்துருக்குறாங்க, வேலைக்கு ஆக்களை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தமிழ் மக்களுக்கோ வடக்கு கிழக்கு மக்களுக்கோ மலையக மக்களுக்கோ இலங்கை வாழ் மக்களுக்கோ ஒரு பிரோஜனமும் இல்லாத இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சன்மானம் தான். அதுக்காகத்தான் அவங்க கை தூக்குனாங்க. வடமேல் மாகாணம் மற்றும் அனுராதபுரம், மன்னார், வவுனியா, கம்பஹா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வெப்பமான வானிலை தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு அறிக்கையொன்றினூடாக வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதிகளவில் நீர் அருந்துமாறும், சிறுவர்கள், முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அனுராதபுரம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 34 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், கண்டி மற்றும் மன்னாரில் 33 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளன. கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் 32 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், மட்டக்களப்பு மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் 31 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இந்த யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு 10-12 நாளாக கடும் வெப்பங்கள் உஷ்ணத்தை நாங்கள் வர வர வெப்பம் கூடிக்கொண்டே போகுது. ரோட்டில் போக இயலாது, வெறிச்சல், வெக்க, மரங்களுக்கு கிழமைக்கு ஒருக்கா தண்ணி அடிக்கிறேன், இப்போ 2-3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்ட வேண்டி கிடையாது. குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கை, கால், வயிற்று பகுதிகளிலே தசை பிடிப்பு ஏற்படலாம், அதிகமான சோர்வு ஏற்படலாம், இந்த கடுமையான வெப்பத்தினால் அதிர்ச்சி நிலை ஏற்படலாம். அவர்களை ஒரு குளிர்மையான ஒரு இடத்திலே ஓய்வெடுக்க கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அதிகமாக நீராகாரங்கள் வழங்க வேண்டும். 1990 என்ற அவசர ஆம்புலன்ஸ் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டியை அழைத்து அதன் மூலம் அங்கே முதலுதவியை வழங்கி அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று அனுப்பி வைத்து மேலதிக சிகிச்சைகளை வழங்கி கொள்ளலாம். இயலுமானவரை விளையாட்டுப் போட்டிகளை இந்த காலப்பகுதிகளிலே மதிய நேரங்களில் நடத்துவதை இயலுமான அளவு தவிர்த்து கொள்வது நல்லது. கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வளமைக்கு மேலதிகமாக அதிகளவு நீராகாரங்களை இந்த காலப்பகுதியிலே அருந்த வேண்டும். இயலுமான வரைக்கும் இந்த மதிய காலப்பகுதியிலே வெளிப்புற சூழலிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்வது மிக சாலச் சிறந்தது. புத்தளத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறுவைக்காடு கழிவு முகாமைத்துவ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் பட்டாளி அவருடைய ஏற்பாட்டில் இந்த குப்பைகளை புத்தளம் கொண்டு வருவதாக அது மிச்சம் உறுதியாக நிற்கிறார். சம்பிக்க அவர்கள் தன்னை ஒரு சூழலவியலாக காட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தராதரமோ மின்சார பொறியியலாளர். அவருடைய காலத்திலே தான் நுரைச்சோலை அனல் மின்சாரம் அமைக்கப்பட்டது. அதுக்கும் அவர் பாதிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். இதில் சம்பிக்க ரணவுக்கு வண்ணாத்திவில பிரதேச சபையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னது என்னவென்றால், கொழும்பிலே பெரும்பான்மையாக வாழ்கிற முஸ்லீம்கள் அவர்கள்தான் இதாக கூட குப்பைகளை உண்டாக்குறார்கள். ஆகவே இது முஸ்லீம் பகுதியில் தான் கொண்டு வர வேண்டும் பகிரங்கமாக சொன்னார். இதாவது ஒரு ஜாதிவாத அமைச்சராக இவரை நாங்கள் காண்கிறோம். முதலாக சிமெண்ட் ஃபேக்டரியை கொண்டு போட்டார்கள். அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை போட்டு அப்பொழுதும் கூறினார்கள் ஒன்றுமே நடக்காது என்று கூறி, அதன் பிறகு அதிலே வந்த அந்த தூசியினாலே பல நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டன. அதுக்கு 2வது பாதிப்பாக வந்தது கோல் பவர் பிளான், அனல் மின்சாரம். அது வந்த பொழுதும் பல கதைகளை எங்களுக்கு கூறி ஒன்றுமே நடக்காது சொன்னார்கள். ஆனால் இன்று பாரிய ஒரு பிரச்சனை அங்கே வந்து இருக்கின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் தாக்கியதில் 17 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கல்வி செயற்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுக்கவில்லை என தெரிவித்து மாணவர்களை ஆசிரியர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். 43 வயதான ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காத்தான்குடி பகுதியில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கற்கும் 17 மாணவர்கள் மீதே குறித்த ஆசிரியர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காத்தான்குடி போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை இந்திய மக்கள் இணைந்து கொண்டாடும் கச்சத்தீவு திருவிழாவுக்கான ஏற்பாடுகளில் இரு நாடுகளும் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளன. அதற்கமைய திருவிழாவில் இலங்கையிலிருந்து சுமார் 7000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து சுமார் 2500 பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கச்சத்தீவில் கடற்படையினர் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதேவேளை கச்சத்தீவு திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றிச் செல்லவுள்ள படகுகள் இந்திய மீன்வளத்துறை அதிகாரிகளால் இன்று சோதனை செய்யப்பட்டன. 32 அதிகாரிகளை கொண்ட குழுவினர் இன்றும் நாளையும் இந்த ஆய்வில் ஈடுபடவுள்ளனர். இந்த ஆய்விற்கு அமைய பக்தர்களை ஏற்றிச் செல்ல படகுகளுக்கு அனுமதி வழங்கப்படும். 65 படகுகள் விசைப்படகுகள் போகுது. அதில் 15 நாட்டு படகுகளும் போகுது. 2000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் போகிறாங்க. இந்த படகுகள் ஆய்வு செய்கிறதுக்கு மீன்துறையிலிருந்து அதிகாரிகள் பூரா வந்திருந்தாங்க. படகுகள் என்ன நிலையில் இருக்குது, இன்ஜின் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாங்க. உண்மையிலே இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இலங்கை இந்திய உறவுகள் இந்த திருவிழாவில் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்றிருக்கு. கடந்த 6 வருடங்களாக பாதுகாப்பு நிமித்தம் நாட்டுப்படகுகளில் பக்தர்களை ஏற்றிச் செல்ல அனுமதிக்காத நிலையில் இம்முறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் கலந்துரையாடல்கள் இன்று நடைபெற்றன. ஜனாதிபதி செயலகத்தின் அபிவிருத்தி மற்றும் கருத்திட்ட பிரிவின் வன்னி மாவட்ட விசேட கருத்திட்ட பணிப்பாளர் பிரபா கணேசன் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார். நேற்றைய 2ஆம் வாசிப்பு வரவு செலவு திட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆபத்து வந்த பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கதிரையில் அமர்த்துவதற்காக முழுமையான முறையிலே பாடுபட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனூடாக எமது தமிழ் மக்களுக்கு தேவையான எதனையுமே அவர்கள் பேரம் பேசி பெற்றுக் கொள்ளாதது மட்டுமல்ல, தங்களிடம் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் இழந்திருந்தார்கள். அதேபோல் நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது என்ன பேரத்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இதனூடாக ஆதரவாக வாக்களித்ததனூடாக எதை எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இருக்கும் ஒருவரின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு முழுமையான முறையிலே ஆதரவளித்துக் கொண்டிருப்பது தமிழ் மக்களுக்கு செய்யும் பாரிய ஒரு துரோகமாகத்தான் இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மை காலமாக அதிகளவான கால்நடைகள் இறந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட பண்ணையாளர்கள் பாலை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர், பாலத்தோப்பூர், பாட்டாளிபுரம், சம்பூர் போன்ற பகுதிகளில் அண்மை காலமாக அதிகளவான மாடுகள் இறந்தன. இந்த நிலையில் மக்கள் தமது பண்ணைகளிலிருந்து பாலை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் பாலை விற்பனை செய்ய முடியாமல் தாம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாடுகள் இப்போது செத்து கொண்டிருக்கின்றது. பால்களும் கறக்க முடியாது. நாங்கள் கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மாடு ஒரு 30-40 மாடுகள் செத்திருக்கின்றது. நாங்கள் பால் கறக்கின்ற போது பால் இல்லை மாட்டில். எங்களோட மாடுகள் இறந்ததுக்கான காரணம் கூட இன்னும் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியப்படலை. மாடுகள் இறந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் இறக்கப்படுறதுக்கான காரணம் தெரியப்படலை. எங்களுக்கு ஒரு மேய்ச்சி நிலமும் இல்லை. இந்த பாலினை மக்கள் அருந்தலாமா, அருந்த முடியாதா என்ற ஒரு இதனை சுகாதாரத்துறையினர் இன்னும் சரியான முறையில் மக்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை. குறைந்த அளவில் அந்த பால் தந்தாலும் கூட அந்த மாடுகள் அந்த பாலினை விற்பனை செய்ய முடியாமல் மிகவும் திண்டாட்டத்திற்கு மத்தியிலே இப்பிரதேசங்களைச் சேர்ந்த பண்ணையாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்களுக்கான நஷ்டஈடுகளை வழங்க வேண்டும் எனவும் இப்பிரதேசங்களைச் சேர்ந்த பண்ணையாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக
நகி முகமட் புகாரி. மட்டக்களப்பு கரடினாறு போலீஸ் பிரிவின் காயங்குடாவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் பூதவுடல் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 11 வயதான ஜெயராசா ஜனார்த்தனின் உயிரை நேற்று மாலை காவு கொண்ட காயங்குடா குளத்தை இன்று அமைதி ஆட்கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவின் காயங்குடாவில் சுமார் 150 குடும்பங்கள் வசிப்பதுடன் ஒரு சிலரின் வீடுகளிலேயே கிணறுகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான குடும்பங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த குளத்தையே நாடுகின்றனர். உறவுமுறை சகோதரியுடன் குளத்துக்கு சென்ற ஜனார்த்தனன் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டான். ஜனார்த்தனின் உறவுமுறை சகோதரியான 6 வயதுடைய சம்சியா நேற்றைய விபரீதத்தை இவ்வாறு விவரித்தார். காயங்குடா கண்ணகி வித்தியாலயத்தில் 6ஆம் தரத்தில் கல்வி பயிலும் ஜனார்த்தனின் மறைவு அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வறுமையை தவிர்ப்பதற்காய் ஜனார்த்தனின் தாய் வீட்டு பணிப்பெண்ணாக கொழும்புக்கு சென்றார். தந்தை கூலி தொழிலுக்காக வேறிடம் செல்ல உறவினரின் பொறுப்பில் ஜனார்த்தன் ஒப்படைக்கப்பட்டான். அங்கே கொஞ்சம் தண்ணி கஷ்டம், மகன் தண்ணியில் தாண்டுத்தாரு. வெறும் தண்ணி ஒரு கஷ்டத்தால் தான் இந்த மக்கள் இந்த மாடு குடிக்கிற தண்ணி இதில் போய் குளிக்கிறதும் ஒரு சுரியான இதுகளில் போய் இறங்கினா வரையில்லாத ஒரு தாண்டு போகிறதும். செங்கலடி பிரதேச வைத்தியசாலையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் பூதவுடல் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கிராமத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழாய் கிணறுகள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றன. அப்ப எங்களுக்கு ஏன் வாராங்க தான் பெம்பிமாருங்க வராங்க, போட்டு கேட்கறாங்க, செய்யறாங்க, வந்து இதுகளை ஒன்றும் பாக்குறாங்க இல்லையே, பார்த்து இதுகளை நெருப்படுத்தி செஞ்சு தராங்க இல்லையே. எங்களுக்கு 3 பாராளுமன்றத்துக்கு போன சிறுநேசன் சார் இருக்காரு, அமல் இருக்காரு, ஜோஸ்வரன் இருக்காரு. இதுல இவங்க 3 பேரும் பாராளுமன்றத்துக்கு போன இதுவரையில எங்களோட காயங்கூடாவில் நான் என்ன கூட கணக்கெடுக்க மாட்டேன். வவுனியாவில் இடம்பெற்ற விபத்து ஒன்று தொடர்பான காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. வணக்கம்.